ராதே கிருஷ்ண. இந்த உலகத்துல எத்தனையோ வகையான மதங்கள் பின்பற்றப்படுது. மற்ற மதங்களுக்கு எல்லாம் இல்லாத தனி சிறப்பு ஹிந்து மதத்திற்கு இருக்கு. பிற மதங்கள் எல்லாமே வாழ்க்கையோட நெறிகளை பற்றி பேசுது, மனித வாழ்க்கை மேம்பாடு அடையக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லி தருது. ஆனா ஹிந்து மதம் பிரபஞ்ச ரகசியத்தை விளக்க முயற்சிக்குது. படைப்பின் காரண காரியத்தை விளக்கி அதன் வெளியேதான் வாழ்க்கை நெறிய நமக்கு வகுத்து காட்டுகின்றது. மிகவும் சிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த புதிர் போல தோன்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எளிமையாக உணர்த்த நம்முடைய ஹிந்து சாஸ்திரங்கள் முயற்சிக்கின்றன. இந்த முயற்சிகளின் கருத்து பெட்டகம்தான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் உபதேசித்து அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது இதிகாசத்தில் ஒன்றான மகாபாரதத்தின் ஒரு பகுதியாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் மொத்தம் 700 பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. 18 அத்தியாயங்களுடன் விளங்குகின்றது. இந்த கீதையை உபதேசிப்பவர் யார்? கிருஷ்ண பரமாத்மா. உபதேசத்தை கேட்டுக்கொள்பவர் யார்? போர்க்கலையில் வல்லவரான அர்ஜுனர். ஆமா, இது எதுக்கு நாம இப்ப சொல்றோம்? ஏன் அப்படின்னா இன்னைக்குதான் கீதை ஜெயந்தி. அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதையை அர்ஜுனருக்கு கிருஷ்ண பகவான் உபதேசித்த நாள். 5160வது கீதை ஜெயந்தி நாளே இன்றைய நாள். இந்த நாள்ல ஸ்ரீமத் பகவத்கீதை நம்ம அனைவருமே பாராயணம் பண்ணணும். முந்தைய வைகுண்ட ஏகாதசி வீடியோ பதிவில கீதா ஜெயந்தின்னு சொல்லியிருந்தோம். கிருஷ்ண பகவானுடைய லீலைகளை படிக்கணும், கூடவே பகவத்கீதையும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு. பகவத்கீதையை பாராயணம் முழுவதுமா பண்ண முடியலைன்னாலும் குறிப்பிட்ட சில ஸ்லோகங்களையாவது படிங்க. கூடவே நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பகவத்கீதை வழிகாட்டுது அப்படிப்பட்ட சில விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்ரீமத் பகவத்கீதை என்பதற்கு பகவானால் பாடப்பட்டது என்று அர்த்தம். பகவத் என்றால் இறைவனான பகவான், கீதா என்றால் நல்ல உபதேசம். இதற்கு இன்னொரு பொருளும் சொல்வாங்க. கீதா என்ற சொல்லை வேகமாக நாம சொல்லும் போது தாகி என்று மாறும். தாகி என்றால் தியாகம். வாழ்வில் வரும் அனைத்து சுகதுக்கங்களை இறைவனிடம் ஒப்படைத்து அனைத்தையும் தியாகிக்க வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தமாகும். கீதையை மேலோட்டமா படித்தா யாருக்குமே புரியாது. உள்ளார்ந்து உள்ளாடி போய் தான் நாம படிக்கணும். எந்த சூழ்நிலையில பகவான் கீதை உபதேசித்தாங்க அப்படிப்பட்டதை நாம தெரிஞ்சுக்கணும். போர் செய்வதா வேண்டாமா என்ற தடுமாற்றம் அடைந்து கையில் பிடித்த காண்டீபத்தை நழுவ விடும் நிலையில் இருந்த அர்ஜுனருடைய மன மயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்த கிருஷ்ண பரமாத்மா கீதையை உபதேசிக்கின்றார். அமைதியான சூழ்நிலையில் உருவான வேதங்களின் கருத்துக்களுக்கு போர்க்களத்தில் கிருஷ்ண பகவான் விளக்கம் கொடுக்கின்றார். இது முரண்பாடாக தோன்றினாலும் இந்த முரண்பாடுதான் கீதையின் தனிச்சிறப்பும் அழகும் வாய்ந்ததாக இருக்கின்றது. அர்ஜுனருக்கு ஏற்பட்ட குழப்பம் அவருக்கு மட்டும் ஏற்பட்ட குழப்பம் இல்லைங்க. வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய குழப்பம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அர்ஜுனருக்கு உபதேசம் செய்து அவருடைய குழப்பத்தை மட்டும் கிருஷ்ண பிரான் தீர்த்து வைக்கவில்லை. அதன் மூலமாக கீதையை உபதேசித்து மனித இனத்திற்கு ஏற்படும் அத்தனை குழப்பங்களுக்கு வழிகாட்டி நம்மை தெளிவுபடுத்துகின்றார். எது நல்லது எது கெட்டது என்று புரியாமல் தவிக்கும் மானிட இனத்தின் பிரதிநிதியாக காட்சியளிக்கின்றார் அர்ஜுனர். அவருடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்து தர்மத்தின் பக்கம் நின்று மனிதன் செயல்பட வேண்டிய வழிமுறைகளை அற்புதமாக கீதையின் மூலம் கிருஷ்ண பகவான் விளக்குகின்றார். தர்மத்தின் தன்மை எப்படி இருக்கும், வாழும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மரணத்தின் அவசியம் என்ன ஆகியவற்றை தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டுவதே பகவத்கீதை. எனவேதான் அதர்மம் தலை தூக்கி ஆர்ப்பரிக்க, தர்மம் அதை வெல்லும் வகையில் எதிர் நிற்க, மரண ஓசை எங்கும் ஓங்கார கூச்சலிடும் போர்க்களம் கீதை உபதேசத்திற்கு நிலைக்களனாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படி ஒரு குருஷேத்திர யுத்த களத்தில் வைத்துதான் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. மனித வாழ்க்கையே ஒரு முடிவில்லாத போராட்டம். உயிர்கள் எதை பெற விரும்பினாலும் அதற்காக அவை போராடித்தான் ஆக வேண்டும். ஒரு உயிரை எதிர்த்து இன்னொரு உயிர் போராடித்தான் ஆக வேண்டும். அதுதான் இயற்கையின் நியதியும். இந்த போராட்டத்துல தோற்று போகக்கூடிய இனங்கள் காலப்போக்கிலே அழிந்துவிடும். அதுபோலவே வாழ்க்கை போராட்டத்தில் போராட தெரியாத மனிதனு தனது வாழ்க்கையில் தோல்வி அடைகின்றான். ஆக நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். போராட்டம் இல்லாம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது வரவே வராது. ஆமா, இந்த போராட்டம் எதற்காக நடைபெற வேண்டும், ஏன் நடைபெற வேண்டும், எப்படி நடைபெற வேண்டும், இவை அனைத்தையும் கீதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவுபடுத்துகின்றது. பகவத்கீதை பிறந்து 5160 ஆண்டுகள் ஆகின்றது. இந்துக்களாகிய நமக்கு பகவத்கீதையே புனித நூலாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் உலகத்துல ஆராய்ஞ்சு நாம பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையை இந்துக்கள் படித்ததை விட பிற மதத்தவர்கள் படித்ததுதான் அதிகம்னு சொல்லலாம்.
காரணம், ஹிந்துக்கள் பல பேருக்கு பகவத்கீதை என்ற நூல் இருப்பது மட்டும்தான் தெரியும். பகவத்கீதையை படித்த ஹிந்துக்கள் மிக மிக குறைவு. படித்தும் அதன்படி நடப்பது இன்னும் குறைவாகவே இருக்கின்றார்கள். பல பேர் பகவத்கீதையை கடைசி காலத்துல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்வாங்க. இளம் வயதில் படித்தால் குடும்ப வாழ்க்கையில பற்று இருக்காதுன்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. கீதை என்பது அன்றும் இன்றும் என்றும் எல்லோருக்கும் வழிகாட்டும் வாழ்க்கை நூலாகும். இது வயதானவர்களுக்கு மட்டுமா? ஆன்மீகம் என்றாலே 60 வயதுக்கு மேல் என்று தள்ளி போடும் மக்கள் பகவத்கீதையை இளம் வயதில் படிப்பதை தவிர்க்கின்றார்கள். வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றவங்களே இதை அப்போஸ் பண்றாங்க. பகவத்கீதையை படித்தா வீட்டுல சண்டை வரும் அப்படின்னு. கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வயசான அப்புறம் மட்டும்தான் நம்ம படிக்கணுமா? இப்பமே நாம உடம்பு சொல்ற பேச்ச கேட்காது. இதுல வயசான அப்புறம் நம்ம சொல்ற பேச்ச கேட்டு உடம்பு பகவத்கீதையை படிக்குமா? இது எல்லாமே நாம லாஜிக்கலா யோசிக்கணும். ஒருத்தங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த அப்படியே எடுத்துக்கிட்டு வேதவாக்கா இருக்கக்கூடாது. இப்போ நான் வீடியோஸ்ல பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது எல்லாம் உண்மைதானு நீங்களும் உங்க சுய ஆராய்ச்சி செய்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கான ஒரு முடிவு கிடைக்கும். எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்ற பேச்ச கேட்டெல்லாம் நடக்க வேண்டாம். உங்க ஆழ்மனது என்ன சொல்லுமோ அதை கேளுங்க. அடுத்த நொடி நாம உயிரோட இருப்போமா அப்படிங்கறத யாராலையும் உறுதிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வளமான வாழ்விற்கு வளமூட்டக்கூடிய பகவத்கீதையை வயதான பிறகு படிக்கலாம் என்று தள்ளி போடுவது நிச்சயம் முட்டாள்தனமே. 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு ஒரு வாக்கியம் சொல்வாங்க இல்ல. இளம் வயதில் கீதையை படிக்கும் தெளிவு முதுமையில் கிட்டுமா? அது சந்தேகம்தானே. அதனால உணர்ந்து செயல்படுங்க. இத குலசேகர ஆழ்வார் ஒரு விஷயத்துல அழகா சொல்லியிருப்பாங்க. ஓ கிருஷ்ணா, இப்போதே எனது எண்ணங்கள் தாமரை மலர் போன்ற உனது பாத கமலங்களில் சரணடையட்டும். ஏனென்றால் சளி பித்தம் போன்ற பிணியால் அவதியுற்று இறக்கும் தருவாயில் உன்னை நினைக்கும் வாய்ப்பு எப்படி எனக்கு கிடைக்கும் என்று கூறி அப்போதைக்கு இப்பவே சொல்லி வைக்கின்றேன் என்று வயதான காலத்திற்கும் சேர்த்து இப்போதே ஆன்மீக சாதனைகளை செய்ய வேண்டும் என்று குலசேகர ஆழ்வார் வலியுறுத்துகின்றார். அது உண்மைதானே? இன்னும் ஒரு பக்கம் பகவத்கீதை சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் சொல்வாங்க. கீதையை படித்தால் குடும்ப வாழ்வை துறக்க வேண்டும்னு சொல்லியும் பல பேர் பகவத்கீதையை ஒதுக்கிதான் வைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நாம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். சந்நியாசம் எடுக்க விரும்பிய அர்ஜுனர் கீதையை கேட்ட பிறகு சந்நியாசி ஆகவில்லையே. மாறாக குடும்ப வாழ்வில் இருந்தபடியே தனக்குரிய கடமைகளை சரியாக செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். ஆகவே பகவத்கீதை குடும்ப வாழ்க்கையை துறப்பதற்காக உபதேசிக்கப்பட்டது அல்ல. மாறாக ஒவ்வொருவரும் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சந்நியாசத்தில் இருந்தாலும் சரி, தங்கள் நிலையில் இருந்தபடியே எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது பகவத்கீதை. இது மட்டும் இல்லாம கீதையானது ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் சொல்றதும், அதிலும் ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்றவங்களை ஏறாளா. ஆனால் உண்மை அதுவல்ல. ஜாதி, மத, மொழி, இன, பால் வேறுபாடின்றி அனைவரும் படிக்கலாம். பெண்கள் படிக்க கூடாது என்று எந்த இடத்துல சொல்லவே இல்லை. அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா பகவத்கீதையை தொடர்ந்து நான் வீடியோவாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணி இருக்க முடியாது. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகவத்கீதை அத்தியாயங்களுக்கான பாடல்களும் விளக்கத்தோடயே இருக்கும். பிளேலிஸ்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. பகவத்கீதையை படிக்கும் மொழி கூட ஒரு தடை இல்லை. இன்று 56க்கு மேற்பட்ட மொழிகளில் பகவத்கீதை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அதனால் சமஸ்கிருதம் தெரியாதவர்களும் கூட எளிதில் படித்து தெரிந்து கொள்ள முடியும். அப்படியே நீங்க கீதை படித்து புரியல அப்படின்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மொழி கிடையாது, நம்முடைய மனம்தான். ஆம், கலங்கிய நீரில் முகம் பார்க்க இயலாது அல்லவா? அதுபோல குழம்பிய மனதால் நாம் கீதையை படித்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேல முயற்சி செய்து பாருங்க. நிச்சயம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு கஷ்டம்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம வீடியோஸ் கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு அது புரியும். இதுவரைக்கும் பகவத்கீதையை படித்து கூட பார்க்காதவங்க இன்றைய கீதை ஜெயந்தி நாள்ல பகவத்கீதையை படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு நீங்க 700 பாடல்களையும் பாராயணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஹரே கிருஷ்ணன்னு டைப் பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் இன்னைக்கு 700 பாடல்களையும் பாராயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கீதை காட்டக்கூடிய யோக முறைகளை இன்று நம்ம வாழ்க்கையில பின்பற்ற முடியும். அவைதான் ஒவ்வொரு மனிதனையும் பண்படுத்தக்கூடியதா இருக்கு. இன்றைய வாழ்வின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கீதையில் தெளிவான தீர்வு கிடைக்கின்றது. ஆகவே நாம எல்லாருமே பகவத்கீதையை படித்து உன்னத நிலையை அடைய வேண்டும். கிருஷ்ண பகவானுடைய அருளாலே அனைத்தும் சாத்தியமாகட்டும். அனைவருக்கும் இனிய கீதை ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாவே இருக்கும். நீங்க பயன்பட்டது மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பயனடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதா ராதா.